ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 9வது மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சியின் வாழ்வு சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்ட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? வனாந்தரத்தை மாற்றுகிறவர். அங்கே யோவேல் மூலமாய் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம். வனாந்திரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மேய்ச்சல், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரம்னா ஒன்றும் இல்லை, ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்வார்? ஆடு மாடுகள் மேய்ச்சல் மேயக்கூடிய அளவிற்கு அந்த வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாய், தோட்டமாக, விருட்சங்கள் நிறைந்த இடமாக, புல்வெளி நிறைந்த இடமாக மாற்றும். அதனால் உங்களை இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சிக்கிற அருமையான தேவனுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல இருக்கியா? பள்ளங்கள் உள்ளதாக, இருள் சூழ்ந்ததாக, மனிதர் என்ற யாருமே பேச மாட்டேங்காங்க. எல்லோரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, ஊர் ஒதுக்கிட்டு, ஜனம் ஒதுக்கிட்டு, நண்பர்கள் ஒதுக்கிட்டாங்க. என் வாழ்க்கையில் வேலை இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கலை, அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக? எப்படிப்பட்ட வனாந்திரமாக இருந்தாலும் அதில் மேய்ச்சலை உண்டு பண்ண, அதை மாறுதலை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவர். பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிற காரிருளை அவர் விடியற்காலத்து வெளிச்சத்தை போல மாற்றுகிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வனாந்திரம் பிரச்சனை தான், ஆனால் அந்த பிரச்சனையே ஆண்டவர் எப்படி மாற்றிடுவார் அப்படின்னா மேன்மையாக மாற்றுவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தகப்பனுடைய ஆடுகளை சீயோனின் குமாரர் அயா ஆனாக் என்பவர்கள் வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சீபயோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்து ஆனாகி வந்தான். பாருங்க, அவங்க கழுதைகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கஷ்டமான ஒரு நேரம் வனாந்தரத்தில் அவர்கள் போய் மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, புதுசாக கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தார்கள். அந்த வனாந்தரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உண்டாக்குகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். என்ன ஆசீர்வாதம்? கோவேறு கழுதை இன்னும் சுமை சுமப்பதற்கு, தங்களுடைய தொழில்களிலே, வேலைகளிலே, விவசாயத்திலே பிரயோஜனம் இல்லை ஒரு கோவேறு கழுதைகளை அப்படி ஒரு இனத்தையே கண்டுபிடிக்கிற ஒரு இடமாக கர்த்தர் மாற்றினார். மேய்த்தார்கள், ரைட். அதனால் வனாந்தரத்தில் நடக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதில் ஒரு நன்மையை கர்த்தர் என்ன செய்வார்? இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஆசீர்வாதங்கள், புதிய தொழிலாக இருக்கலாம், புதிய படிப்பாக இருக்கலாம், புதிய ஊழியமாக இருக்கலாம். வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்று. தைரியமாக இருங்க. அது மாத்திரமல்ல, சில புதிய ஆசீர்வாதங்களை தருவது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற இடமாகவும் அந்த வனாந்தரத்தை மாற்றினதாக வேதத்தில் வாசிக்கிறேன். அதே ஆதியாம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, வனாந்தரத்திலே ஒரு குழியில் யோசேப்பை போட்டிருந்தாங்க. ஆனால் நடந்ததை பார்க்குறோம். பாருங்கள், அவர்கள் அன்னமாரிலாம் ஒரு கூட்டம் மெஜாரிட்டி அவனை இதோட ஓச்சிடும், கொன்றணும், இந்த குழியிலே அவனை போட்டு அவன் அங்கேயே செத்து மடியட்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வனாந்திரத்தில் கொண்டு வந்த ஆண்டவர் காரணத்தோடு கொண்டு வந்தார். அங்கேருந்து தூக்கி மீதியானர்கிட்ட விற்று போட்டாங்க. மீதியானர் எகிப்துக்கு கொண்டு போய் அவனை விற்றார்கள். எகிப்தில் கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். பாருங்கள், வனாந்தரத்தை தான் எப்படி பயன்படுத்துகிற பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் கடந்து போகிற பாதை கண்ணீராக, வேதனையாக, கஷ்டமாக, நெருக்கடியாக, வனாந்தரமாக, கைவிடப்பட்ட நிலைமையாக இருக்கலாம். தைரியமாக இருங்க. தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு வனாந்தரமாய் கர்த்தர் அதை மாற்றி உயர்வை மேன்மை தந்தவர்களாக கர்த்தர் உங்களை ஆசை. நல்ல பிதாவே, ஒரு வனாந்தரத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண, புதியவைகளை கண்டுபிடிக்கவும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு இடமாய் மாற்றுவதிலே நீர் வல்லவராக இருக்கிறபடி நாளை சொல்கிறோம். இந்த கர்மலத்தை நிச்சயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை உண்டு பண்ண போகிறபடி நாளை சொல்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நிமித்தம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலத்தை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.